வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாட்டின் 77வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் என்சிசி மாணவர்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு இரண்டாவது முறையாக கைலாஸ்நாதன் தேசிய கொடி ஏற்றினார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலாளர், டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள், அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம், மத்திய உள்துறை அமைச்சரின் காவல் பதக்கம், துணைநிலை ஆளுநரின் காவல் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டது. அதேபோன்று பள்ளி இறுதித் தேர்வுகளில் அரிய சாதனைகளை புரிந்த பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் சுடற்கேடயங்கள் மற்றும் நினைவு பரிசுகளை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் வழங்கினார். குடியரசு தின விழாவை முன்னிட்டு விழா நடைபெற்று வரும் புதுச்சேரி கடற்கரை சாலை முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டு கொண்டுவரப்பட்டு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். பல்வேறு அரசு துறைகளின் அலங்கார ஊர்திகள் ஊர்வலமாக வந்தது. பள்ளி மாணவிகளின் கண்கவர் நடனங்கள் காண்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. புதுச்சேரி பாஜக கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி தலைவர் ஆடல் அரசன், உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன், இளைஞரணி தலைவர் ராஜசேகர், மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர், இந்திரா நகர் தொகுதி தலைவர் அருள்வேந்தன், மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் அமல்ராஜ், தமிழரசன், ரவீந்திரன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். கட்சியில் இணைந்த அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியினர் உறுப்பினர் எண்ணுக்கு தங்களது மொபைல் போனில் மிஸ்ட் கால் கொடுத்து தங்களை அதிகாரப்பூர்வமாக கட்சியின் உறுப்பினராக பதிவு செய்து கொண்டார்கள். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் வெற்றியை பெற இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் கட்சியில் இணைந்த அனைவரும் தொடர்ந்து மக்கள் சேவையில் ஈடுபட்டு பாஜக நிர்வாகிகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 77வது இந்திய குடியரசு தின விழா நடைபெற்றது. விழாவில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி தலைமை தாங்கி தேசிய கொடி ஏற்றி வைத்து கொடிவணக்கம் செய்தார். அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தி உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. விழாவில் உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர்கள் சுரேஷ், அகிலன், வருவாய் ஆய்வாளர் புனிதவதி மற்றும் அலுவலக ஊழியர்கள் மற்றும் ராதா ஆங்கில மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து அலுவலகத்தில் குடியரசு தின சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. மாணவ மாணவிகள் மற்றும் ஊழியர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. வது இந்திய குடியரசு தினம் நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனை ஒட்டி அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அலுவலகத்தில் 77வது குடியரசு தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அரியங்குப்பம் மற்றும் புதுச்சேரி மாநில மக்களுக்கு குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அவர் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதையை செலுத்தினார். தொடர்ந்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது.
மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டிகள் இலவசமாக பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி எம்எல்ஏ வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொகுதி மக்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் உழவர்கரை தொகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மகளிர் அணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் பொங்கல் திருவிழா, பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குண்டு சாலையில் நடைபெற்றது. இதில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அன்றைய தினம் மழை காரணமாக பரிசுகளை வாங்க தவறிய மகளிர்கள் நேற்று மேரி உழவர்கரையில் உள்ள மகளிர் அணி தலைவி பிரபாதேவி அவர்களின் வீட்டிற்கு சென்று பரிசுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வாங்கி சென்றனர். நடிகர் சிலம்பரசனின் பிறந்தநாள் பிப்ரவரி 3ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி அவரது ரசிகர்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு வகையில் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி துப்ராய்பேட்டையில் அமைந்துள்ள ரிக்ஷா மாமா குழந்தைகள் கல்வி பயிலகத்தில் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில கௌரவ தலைவர் பசுபதி மற்றும் மாநில தலைவர் பாபு செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாணவர்களுடன் ஒன்றிணைந்து கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் நந்தகுமார், கார்த்திக், பரணிதரன், விக்னேஷ் மற்றும் ரசிகர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் காந்தி சிலை எதிரே உள்ள கொடிக்கம்பத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை மாநகர மேயர் சுந்தரி ராஜா ஏற்றி மரியாதை செலுத்தினார். துணை மேயர் தாமரை செல்வன், ஆணையர் முஜிபுர் ரஹ்மான், திமுக நகர செயலாளர் KS ராஜா, மாமன்ற உறுப்பினர் ஏற்றல் சரவணன் சுபாஷினி, மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் பாலாஜி மற்றும் மாநகர ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள், மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். மேலும் இதனைத் தொடர்ந்து காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்பு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி இறுதியாக நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை ஸ்ரீ வடக்குல விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவில் 36 மணி நேர தொடர் ஜெனரிக் AI என்ற தலைப்பில் ஹேக்கத்தான் போட்டி நடைபெற்றது. இப்போட்டி 23ஆம் தேதியன்று மற்றும் 24ஆம் தேதியன்றும் ஆகிய 2 நாட்கள் நடைபெற்றது. இப்போட்டியில் பன்னாட்டு மற்றும் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து சுமார் 250 கல்லூரிகள் மற்றும் 7 பல்கலைக்கழகங்களிலிருந்து சுமார் 1250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தனது மென்பொருள் உருவாக்கும் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மற்றும் ஸ்ரீ வடக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் தலைமை வகித்தார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மற்றும் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி அனைவரையும் வரவேற்று பேசினார். பொருளாளர் ராஜராஜன் தம் உரையில் மாணவர்கள் AI தொழில்நுட்ப திறனோடு தெளிவான பார்வை, கணினி பயன்படுத்தும் திறன் மற்றும் வலுவான ஆங்கில தொடர்பு திறன் இம்மூன்றும் இருந்தால் அவர்கள் ஒரு நிறுவனத்தை எளிதாக தொடங்கவும் எதிர்காலத்தில் AI தொழில்நுட்ப துறையில் வேலைவாய்ப்பை பெற முடியும் என்று எடுத்துரைத்தார். இப்போட்டியில் சிறப்பு விருந்தினராக ஹர்ஷா கன்கடலா, நிறுவனர் எட்வைசலி, டெல்லிஃபிட் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி, ஹைதராபாத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தம் முறையில் மாணவர்கள் தங்கள் தொழில்நுட்ப திறனை ஆர்வத்துடனும் நெறிமுறைகளுடனும் மற்றும் தொடர் பயிலும் திறனையும் வளர்த்து கொண்டால் AI துறையில் மிக சிறந்த வேலைவாய்ப்பினை பெறலாம் என்றுரைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக செந்தில் ரங்கநாதன், CEO எதனா டெக்னாலஜி மற்றும் இயக்குனர் பிக் டாட்டா அனலிஸ்ட் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் அவர்கள் கலந்து கொண்டார்.
அவர்த்த முறையில் மாணவர்கள் ஜெனரிக் நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். வருங்காலத்தில் AI தொழில்நுட்பத்தில் உற்பத்தி, மருத்துவம், இண்டஸ்ட்ரி போன்ற துறைகளில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் மிகப்பெரிய வேலைவாய்ப்புகள் உள்ளன என்றும் அதை மாணவர்கள் இந்தியாவில் இருந்தே பெறலாம் என்றும் எடுத்துரைத்தார். மேலும் இப்போட்டியில் பங்கேற்று மாணவர்கள் குழுக்களால் சமர்ப்பிக்கப்பட்ட திட்டங்களுக்கு மிக சிறந்த தொழில்நுட்ப மதிப்பீட்டாளர்கள் தேர்வு செய்யப்பட்ட மாணவர் குழுக்களுக்கு சுமார் 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கி பாராட்டினார். மற்றும் விழா மேடையில் மிக சிறந்த மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் பயிற்சி ஆணை வழங்கி சிறப்பித்தார். மேலும் போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இப்போட்டியை கல்லூரி மற்றும் ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் ராஜு ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை டீன்கள் மற்றும் துறை தலைவர்கள், பேராசிரியர் கலந்து கொண்டார்கள். இவ்விழா நிறைவில் AITS துறை தலைவர் முனைவர் மதுசூதனன் நன்றி உரை வழங்கினார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இவ்விழாவினை தொடர்ந்து மேலும் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கி கொண்டாடினர். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் பாஸ்கர், மனோகர், ஆனந்தன், அலுவலக ஊழியர்கள், பணியாளர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து அலுவலகத்தில் திருவோணை கிராம பஞ்சாயத்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை சோலைநகர் கலைப்பாட நற்பணி இயக்கத்தின் சார்பில் குடியரசு தின விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர், வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து குழந்தைகளுக்கு எழுத்துப் பொருட்கள் வழங்கினார். நிகழ்ச்சியில் கலைப்பாட நற்பணி மன்ற கௌரவ தலைவர் மைக்கேல், தலைவர் பழனிவேல், துணைத் தலைவர் ஹரிபாபு, செயலாளர் சரவணன், விழாவை ஜெயமாரதி கல்வி நிறுவன தலைவர் ஆதி நாராயணன் தலைமை தாங்கி நடத்தினார். புதுச்சேரியில் நேற்று காலை முதல் இரவு வரை இடைவிடாமல் பெய்த கனமழை மற்றும் குளிர்ந்த காற்று காரணமாக பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் உள்ள குடிசை வீடுகள் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதனையடுத்து உப்பளம் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களின் குடிசை வீடுகளுக்கு நேரடியாக தார்பாய்களை வழங்கி உடனடி நிவாரணம் உதவி செய்தார். மேலும் பொதுமக்களின் சிரமங்களை உடனடியாக தீர்க்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு மூலம் கூடுதல் உதவிகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உப்பளம் தொகுதி MLA அனிபால் கென்னடி தெரிவித்தார். உடன் கிளை செயலாளர் சங்கர நாராயணன், அகிலன் ஆகியோர் உடன் இருந்தனர். மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழகம் சார்பில் நடைபெற்ற 1ஆம் ஆண்டு புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான நாகம் 16 சிலம்பம் போட்டி 2026 நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு போட்டியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். இந்த நிகழ்வில் கலைமாமணி பழனிவேல், சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழகம் கிளை செயலாளர் சங்கர் நாராயணன், அகிலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இந்த போட்டி மூலம் பாரம்பரிய சிலம்ப கலை மற்றும் நாட்டுப்புற கலைகளை இளம் தலைமுறையிடம் கொண்டு செல்லும் முயற்சி பாராட்டத்தக்கது என உப்பளம் தொகுதி MLA அனிபால் கென்னடி தெரிவித்தார்.
7வது குடியரசு தினத்தை ஒட்டி கடலூர் மதலப்பட்டு ஊராட்சிக்குட்பட்டு கீழழிஞ்சிப்பட்டு கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு கிராம மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். அப்பொழுது கடலூர் மாவட்டம் கீழழிஞ்சிப்பட்டு ஊராட்சி செங்கை நகர் கிராமத்திற்கு ஆதி திராவிடர் சமுதாயத்தினருக்கு 2004 நிலம் கையகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு அங்கு வசிக்கும் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படவில்லை. பலமுறை மனு அளித்திருக்கின்றோம், கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் நாங்கள் மன உளைச்சலில் இருக்கின்றோம். மேலும் எங்கள் கிராமத்தில் முறையாக சாலை வசதி இல்லை, மயான பாதை இறுதி சடங்கு மண்டபம் என எதுவும் இல்லை. நாங்கள் எல்லாம் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா? நாங்கள் மனிதர்கள் இல்லையா? இதோ அத்திப்பட்டில் வாழ்வது போல வாழ்கின்றோம் என்று வேதனையோடு கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர். பல நாட்களாக பட்டா கேட்டு கோரிக்கை, எங்களுக்கு அடுத்த தலைமுறை வாழ இடம் ஒன்று கொடுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்த மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதல், நீர்த்தேக்க தொட்டி, குளம் தூர்வாறுதல் ஆகிய பணிகளை மறுபரிசீலனை செய்து கூடிய விரைவில் நடவடிக்கை எடுப்போம் என ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் உறுதியளித்தார். கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த கிராம சபை கூட்டத்தில் மருத்துவ முகாம், ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கிராமப்புற பெண்கள் வாழ்வில் மேம்பட ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் அரசு சார்ந்த திட்டங்கள் குறித்து விளக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.